ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நல்ல நாளை மாறட்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தியானிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவராகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதியிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அல்லேலூயா, வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது உண்மை. ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக இருப்பார். என் வார்த்தையில் உண்மை, என் வாழ்க்கையில் உண்மை, என் பார்வையில் உண்மை, என் சிந்தனையில் உண்மை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை, தெய்வீக காரியத்தில் உண்மை. தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள இவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. தாவீது ராஜா வாழ்விலே நடந்த சம்பவம். தாவீது ராஜா வாழ்விலே ஆண்டவருக்கு தோத்திரம். பாருங்க, ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்குது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அரசராய் மாறுகிறார். ஆலய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்துகிறார். ஆமென். அரியணையை கர்த்தர் அமற்றுகிறார். அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீடி ஆயுளை தந்தார். வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட போது தாவீதை உயர்த்தினார். 1 சாமுவேல் 2:8 அடிக்கடி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆசீர்வாதத்தை ஒரே ஒரு காரணம், உண்மை. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா உண்மையா ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசித்தா உண்மையா வேதம் வாசிங்க. யார்கிட்ட அன்பு இருந்தா உண்மையா அன்பு கொடுங்க. மாய்மலமான வாழ்க்கை வேண்டாம். தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்னை ஊழியத்துக்கு அழைத்ததனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். திறமை உள்ளதனால் அல்ல, பணம் இருப்பதனால் அல்ல, நிறைய என்ன சொல்றது அனுபவங்கள் இருப்பதனால் அல்ல, குடும்ப பின்னணி இருப்பதனால் அல்ல, உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்ததனால் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம். அதே நேரத்தில் உண்மை எனக்கு தான். 8000 வாக்குத்தத்தங்களுக்கு அத்தனையும் நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தேவை உண்மை. உண்மை எதிர்பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உண்மை உள்ளவர் என்று எண்ணி நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரப்பா. உண்மை எதிர்பார்க்கிறேன். நீர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மகன் நன்றி. உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் வரட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதியும். தாவீதை ஆடுகளுக்கு பின்னால் இருந்த தாவீதை அரசனாய் ஆக்கி தலைமுறைகளை ஆசீர்வதித்தீரே, அதுபோல பிள்ளைகளை உயர்த்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a nice day.